பெரும்பான்மையான மக்களில் ஒரு சிலர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அடுத்தவங்கள பார்த்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிடுறது. அவன் சைலண்ட்டாக போவான் வருவான், பெருசாக நீட்டாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அது லேடியோ ஜென்ஸோ ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, போவாங்க. சாதாரணமாக பார்ப்போம். சில எங்கேயாவது இப்படியே அமைதியாக நிற்பாங்க, அப்படி போவாங்க. சில அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க, சும்மா சாதாரணன்ட்டு அவங்கள கலாய்க்கிறது, பேசுகிறது. இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பெருசாக நம்ம கேர் எடுக்கிறதில்ல, அவங்களுக்கு பெருசாக விஷ் பண்ணுறதில்ல, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம பாட்டுக்கு அவங்கக்கிட்ட 2-3 வேலை கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக செய்து கொடுத்துட்டு ஓகேன்னு ஸ்மைல் பண்ணிட்டே போயிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம டக்குன்னு சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது. அவங்க மிகப்பெரிய அறிவாளியாகவும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு பொறுமைசாலியாக இருக்கிறதும் தன் வேலையை கரெக்டாக செய்கிறதும் பெரிய விஷயமா இருக்குது. ஒன்றும் இல்லாமல் அறகுறையாக இருக்கிறதுங்கெல்லாம் தான் அப்படியே பெரிய ஆள் மாதிரி சீன் போட்டுட்ருக்குதுங்க. ஆனால் உண்மையிலே நிறை குடம் தழும்பவே தழும்பாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து இந்த அறக்குறையெல்லாம் என்ன பண்ணிவிடும்னா, அவங்களுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் அவங்க அமைதியாக போயிட்டுருப்பாங்க. அவங்க ரொம்ப பக்காவான பர்சனாக இருப்பாங்க. அது மாதிரி படிக்கிற இடத்துலையா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், பிள்ளைங்களா இல்லை ஒர்க் பண்ணுற உங்கள் கலீக்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்படி யாரையும் ஈஸியாக எடை போடாதீங்க. யாராக இருந்தாலும் அவங்களோட அவுட்லுக்கை வச்சோ, அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட சைலண்ட்டு இதை வச்சோ நீங்கள் எதுவும் எடை போடாமல் அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுங்க. அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. மேபி அவங்க ஜாலியான பர்சன் அவங்கள்ட்ட பேசினாங்கன்னா கூட அவங்க திறமைக்கும் அவங்களோட உழைப்புக்கும் மரியாதை கொடுங்க. அப்போ தான் நம்ம ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறத நம்ம வெளிக்காட்டிக்க முடியும். யாரையும் சும்மா ஒன்றுமே இல்லாதவன் அப்படி சும்மா அப்படி பார்ப்பான், அவனை பார்த்துட்டு சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வெறும் பார்வைக்காக சிலருக்கு மரியாதை கொடுக்கறத விட்டுட்டு, உண்மையான திறமைசாலியாக இருந்தாலும் அவங்க அமைதியாகவும் அவங்க டீசெண்டாகவும் இருக்கிறத வச்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருந்துடாமல் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல மனிதர்னு இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும்.